எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த கணபதி பூஜையை பற்றி தான் பார்ப்போம். இப்போ நிறைய கணபதி பூஜை நிறைய இருக்குது, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நிறைய கணபதி பூஜை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா கணபதியை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னா ரத்த கணபதி. நிறைய பேர் உச்சிஷ்ட கணபதி பூஜை சொல்லுவாங்க, அகோர கணபதி பூஜைலாம் உண்டு. அதை விட ஒரு கணபதி பூஜையில இந்த மாதிரி ஒரு பவரான பூஜை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கணபதி பூஜை தான் இருக்கும். இந்த பூஜை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா மெயினா உங்களுக்கு இதனால என்ன நன்மைகள் அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கணபதி நீங்க அதாவது காளி கணபதி பூஜை, காளி, வராகி, பைரவர், துர்க்கை, யட்சினி, மோகினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோகினின்னு சொல்லுவாங்க, குரலி, குட்டிச்சாத்தா, இந்த மாதிரி நீங்க மாந்திரிகம் சம்பந்தமா எந்த பூஜை பண்ணாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு அது சித்தி ஆகும். இந்த ரத்த கணபதி உபாசனை எடுத்து உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எந்த மாந்திரிகத்துல எந்த பூஜை நீங்க பண்ணாலும் சரி, அந்த பூஜை நீங்க ஒரு தப்பாவே ஏதாவது ஒரு சரியான முறை இல்லாம நீங்க செஞ்சா கூட கண்டிப்பா அந்த பூஜை உங்களுக்கு சித்தி ஆகும். ஏன்னா அந்த ரத்த கணபதி பூஜை அந்த மாதிரி பூஜை உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு எப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வசியமாகும். பேய், பிசாசு, ஆவிகள் கொண்டு உங்களுக்கு வசியமாகும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, யாருக்கு ஒரு பேய் பிடிச்சி உங்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா நீங்க ரத்த கணபதி பூஜைலாம் எடுத்தீங்க அப்படின்னா எந்த இதுவும் இல்லை, சும்மா நீங்க நார்மலா மனசுல நினைச்சிட்டு திருநீரை போட்டு தண்ணி எரிஞ்சிட்டு போ அப்படின்னா அந்த அந்த ஆவி கூட பேய், பிசாசு கூட உங்களுக்கு கட்டுப்பட்டு விலகும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா ஒரு கட்டுப்படும். அது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு முதல் ஆள் மாதிரி, அதாவது பேய், பிசாசு மட்டும் இல்ல, தெய்வங்கள் கொண்டு தெய்வங்கள், தேவதைகள் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரியும். அதாவது உங்ககிட்ட அதுங்க எல்லாமே அடிப்பணிஞ்சு நிற்கும். அப்படிப்பட்ட பூஜை தான் இந்த பூஜை அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, நல்ல குபேரருக்கு உண்டான வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ குபேரோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம், காசு, தங்கம், அவரோட இடமே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் இந்த ரத்த கணபதி பூஜையினால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனம், தானியம், அதாவது தனம், தானியம், பணம், காசு நம்ம கணக்கு இல்லாமல் நம்மளை தேடி வரும். இப்போ நீங்க ஒரு தொழில் நீங்க ஒரு மாந்திரிகமே பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் நல்லா வரும். இதை பணங்காசுக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு லட்சுமி கணபதினு ஒரு பூஜை உண்டு பணங்காசுக்கு. அதே மாதிரி ரத்த கணபதி பூஜை ஒரு பூஜையினால் நமக்கு ஏகப்பட்ட பலன் நமக்கு உண்டு. அப்போ இந்த பணங்காசு நமக்கு நிறைய தேடி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதையல், ஷேர் மார்க்கெட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு இடத்துல பெட்டு கட்டுறீங்க, இப்போ ஒரு குதிரை பந்தயம் ஏதோ ஒன்று நீங்கள் கட்டுதீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரம்பத்தில் இல்லாட்டினாலும் போக போக கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த ரத்த கணபதி பூஜை முடிச்சீங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாந்திரிக சம்பந்தமா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, இப்போ நீங்க ஒரு வசிய வேலை பண்றீங்க அப்படின்னா ரத்த கணபதிக்கு உண்டான மூல மந்திரத்தோட 11 தடவை சொல்லிட்டு நான் அந்த பூஜை பண்ண போறேன்யா, எனக்கு நல்லபடியா அது முடியணும்னு சொல்லிட்டு அந்த பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பூஜை முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது ரொம்ப இதான பூஜை ரத்த கணபதி மறுபடி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்த நீங்க பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, இல்லை நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கீங்க, எதை தொட்டாலும் தடங்களா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, எல்லாத்துக்கும் இது நமக்கு கரெக்டா இருக்கும். முக்கியமா எதிரி தொல்லைங்கிறது அந்த அளவு இருக்காது. திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல நிறைய விஷயங்கள் நம்ம ரத்த கணபதியை பொறுத்த அளவு நீங்க ஒரு 64 கணபதியை வசியம் பண்றதுக்கு உண்டான பவர் இந்த ஒரு ரத்த கணபதி பூஜைக்கு உண்டு. இப்போ நிறைய நான் முதலே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கணபதி பூஜை இருக்கு. அந்த அவ்வளவு கணபதி நீங்க தனித்தனியா எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பூஜை முடிக்கிறதுனாலே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 64 கணபதி நீங்க 64 கணபதி குறைஞ்சது ஒரு 64 நீங்க சித்தி பண்ற மாதிரி உங்களுக்கு உண்டு இந்த பூஜைகள்ல அதே மாதிரி இதை நீங்க பாத்தீங்கன்னா காலையில் இந்த பூஜை எப்படி பண்ணணும், இதுக்கு அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு நல்ல சுத்தமான தண்ணியில் குளிச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு ஆடை இல்லைன்னா மஞ்சள் கட்டணும். மஞ்சள் ஆடை தான் அணிஞ்சிருக்கணும். இந்த மற்ற வெள்ளை கலர் எதுவும் வேஸ்ட் எதுவும் கட்டக்கூடாது. சிவப்பு ஆடை இல்லைன்னா மஞ்சள் இதை மட்டும் நீங்கள் இது பண்ணணும். கேட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஆசனமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிவப்பு கலர் இல்லாட்டி மஞ்சள் ஆடையை நீங்கள் ஆசனமாக நீங்கள் விரிச்சுக்கலாம்.
விரிச்சு நீங்கள் ரெடி பண்ணி பூஜையில் உட்கார்ற மாதிரி. இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எந்திரம் ரெடி பண்ணி கொடுப்போம். எந்திரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் அதுக்கு உண்டான இந்த ரத்த கணபதி பூஜை பண்ணுறதுக்கு உண்டான மை கொடுப்போம். வசிய மை வந்து அந்த மையவும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுட்டு நான் எப்படி பயன்படுத்தணும் அந்த மை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு படிகமாலை நாங்களே உரி ஏற்றி அதை உங்களுக்கு கொடுத்துருவோம். இது எல்லாமே நீங்கள் பூஜை பண்ணி ஒரு மண்டல் நீங்கள் பூஜை பண்ணணும். கண்டிப்பாக ஒரு மண்டல் நீங்கள் பூஜை பண்ணணும். இதை பண்ணும்போது நீங்கள் அதிக பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க நீங்கள் சாயங்காலம் அந்த பொழுது சாயிற நேரம் அந்த மூஞ்சு கற்கள் அப்படிம்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரத்த கணபதி சித்தி ஆயிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கும்பம் ஏற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எப்படி கும்பம் ஏற்றணும், இதுக்கு எந்திரம் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி விளக்கு இது பண்ணணும், அதே மாதிரி இதெல்லாம் ஏற்றிட்டு இது வந்து ஓரளவு பெரிய பூஜை. எப்படி உங்களுக்கு சொல்ல அப்படின்னா உங்களை சுற்றி இப்போ நீங்கள் வந்து ஒரு விளக்கு பற்ற வைக்கணும். நீங்கள் எந்திரத்துக்கு முன்னாடி விளக்கு பற்ற வைப்பீங்க. ஆனால் இந்த பூஜையை பொறுத்தளவு எந்திரம் முன்னாடி ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு உங்களை சுற்றி 9 விளக்கு நீங்கள் பற்ற வைக்கணும். பற்ற வச்சு இன்னொரு விளக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்து அதை பற்ற வச்சு உங்கள் தலை மேலே வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த மாதிரி பூஜை அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் வச்சு தாராளமாக செய்யலாம். வெளியே வச்சு தான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது. வீட்டில் வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் எப்படின்னா நான் கொடுக்க எந்திரம் எல்லாம் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அந்த எந்திரத்துக்கு நேராக எதிர்த்தால நீங்கள் உட்காருவீங்க. உட்காரும்போது உங்களை சுற்றி 9 விளக்கு ஏற்றணும். ஏற்றி உங்கள் தலை மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி உங்கள் தலை மேலே வச்சுட்டு நீங்கள் அந்த பூஜை ரத்த கணபதிக்கு உண்டான மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். 48 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணுவீங்க. சும்மா நம்ம ஒரு உட்காந்து நான் ஒரு ஜபம் பண்ணுவோம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். ஆனால் இந்த பூஜை அப்படி கிடையாது. பண்ணுற விதமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பயம் இல்லாத பூஜை. நீங்கள் சித்தி ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் செய்யலாம். அந்த மாதிரி பூஜை. உங்களுக்கு பணங்காசு கிடைக்கும். உங்களுக்கு எல்லா தெய்வங்கள் தேவதைகள் பேய் பிசாசுகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படும். அது அந்த மாதிரி ஒரு பூஜை. மற்றபடி பணம் திருப்பி புதையல் நம்ம ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ புதையல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து இப்போது பாதாள பைரவர் பூஜை பண்ணால் உங்களுக்கு அந்த புதையல் இருக்கிறது தெரியும். அப்போ நீங்கள் அந்த பாதாள பைரவர் பூஜை பண்ணும்போது இப்போ அந்த பூஜை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் பண்ணி முடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான பூஜை. இந்த ரத்த கணபதி பூஜை முடிச்சுட்டு நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூஜை ரொம்ப ஈஸியாக முடியும். அந்த மாதிரி நல்ல ஒரு குபேர வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. ஏன்னா நமக்கு பணங்காசு இருந்தாலே போதும். நம்ம நினச்சபடி வாழ்க்கை நமக்கு நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பணங்காசு உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கும். இது வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ராஜா இருப்பாங்க. அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு ராஜா மன்னர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரத்த கணபதி பூஜையினால். நீங்கள் எதை நினச்சாலும் உங்களுக்கு சாதிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு குருவோட கையால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியே ஆகாது. நீங்கள் இப்போ நம்ம எந்திரம் வரைவோம், என்கிட்டயே மை இருக்கு தடவும், கண்டிப்பாக நடக்காது. இதுக்கு எந்திரம், இதுக்கு அபிஷேக முறை, இதுக்கு பூஜை முறைகள் எல்லாமே இந்த ரத்த கணபதி ஆவகனம் பண்ணுறதுக்கே பூஜை முறைகள் எல்லாமே வேற மாதிரி உண்டு. ஆவகனம் பண்ணி நார்மலாக நம்ம விநாயகர் வசியமையோ இல்லாட்டி ஒரு கணபதி ஒரு சாதாரண கணபதிக்கு உண்டான வசியமை அப்படிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அகோர கணபதிக்கு தனியாக வரும், ரத்த கணபதிக்கு தனியாக வசியமை வரும். அந்த ரத்த கணபதி வசியமையுமாங்க. அதை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் பெரிய வேலை தான். ஆனால் முடிச்சிங்க நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு இது தேவைப்படுதவங்க தொடர்பு கொண்டு நீங்கள் என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க. பூஜை பண்ணி முடிங்க. நான் சொன்ன எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நன்றி.